வணக்கம். இன்றைய ராசிபலன் 31/3/2026 தமிழ் வருடம் விஸ்வாசு பங்குனி 17 செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. சூரிய உதயம் காலை 6:13. சூலம் வடக்கு. மேஷராசி நண்பர்களே, நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பமான சூழல்கள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். புகழ் ஓங்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அஸ்வினி மனக்குழப்பங்கள் நீங்கும். பரணி வீட்டை புதுப்பிப்பீர்கள். கிருத்திகை நிதானம் வேண்டும். ரிஷபராசி நண்பர்களே, வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி கிட்டும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை காரிய சித்தி உண்டாகும். ரோகிணி தடைகள் அகலும். மிருகசீரிசம் வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி நண்பர்களே, உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வருவாய் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள் உண்டாகும். அசதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிசம் வருமானம் உயரும். திருவாதிரை நிம்மதிகள் பெருகும். புனர்பூசம் திட்டங்கள் நிறைவேறும். கடகராசி நண்பர்களே, தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். வியாபார பணிகளில் மதிப்புகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் ரகசியம் காக்கவும். பூசம் மதிப்புகள் கூடும். ஆயில்யம் தனலாபம் உண்டாகும். சிம்ம ராசி நண்பர்களே, திடீர் சுப செய்திகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையலாம். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடன் கவனத்துடன் இருக்கவும். அமைதி நிலவும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் பொறுமை காக்கவும். பூரம் மகிழ்ச்சியான நாள். உத்திரம் கவனம் தேவை. கன்னிராசி நண்பர்களே, வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். மூத்த உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். செலவு கூடும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரம் செலவுகள் கூடும். அஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி நண்பர்களே, வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோக முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும். தாமதம் ஏற்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரை பாராட்டுகள் கிடைக்கும். சுவாதி சுப செய்திகள் வரும். விசாகம் சேமிப்பு உயரும். விருச்சிக ராசி நண்பர்களே, உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாகன வசதிகள் மேம்படும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். ஆதரவு பெருகும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள் நிறம். விசாகம் நிம்மதி உண்டாகும். அனுஷம் குழப்பங்கள் மறையும். கேட்டை ஆதரவு பெருகும். தனுசு ராசி நண்பர்களே, ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எழுத்துத் துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உயர்வு காணும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மூலம் அனுகூலம் உண்டாகும். போராடம் பாக்கிகள் வசூலாகும். உத்திராடம் தெளிவு பிறக்கும். மகர ராசி நண்பர்களே, நினைத்த சில பணிகளில் போராட்டங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். அலைச்சல் மிகுந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் போராட்டமான நாள். திருவோணம் விழிப்புணர்வு வேண்டும். அவிட்டம் செலவுகள் கூடும். கும்பராசி நண்பர்களே, பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் உருவாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் அறிமுகங்கள் கிடைக்கும். சதயம் இன்னல்கள் நீங்கும். பூரட்டாதி வெற்றிகள் உண்டாகும். மீன ராசி நண்பர்களே, இழுபறியான வரவுகள் கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள்.
ஆதாயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி வரவுகள் உண்டு. உத்திரட்டாதி கவனம் தேவை. ரேவதி அமைதி காக்கவும். நன்றி, வணக்கம்.